ஸோ அந்த புக்கு நான் முடிச்சிட்டேன். நம்மளோட டேங்கிறது வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, ப்ரீவியஸ் டே நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இருக்கும். ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன், ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் லைஃப்பையும் ரியல் எஃபர்ட்டையும் ரியல் க்ரோத்தையும் காமிக்குங்கிறதுல எந்த ஒரு டிசிப்ளின் பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த வீக் என்னோட 7 days மிராக்கிள் சேலஞ்ச் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வான்மதி ஃப்ரம் வான்மதி டெய்லிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நான் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். நேற்று தான் ஆக்சுவலி செகண்ட் 7 days முடிஞ்சிருக்கு. பட் நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் ஐம் 36 weeks ப்ரெக்னென்ட். ஸோ ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டேன். ஸோ செகண்ட் 7 days அப்டேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீக் ஹானஸ்ட்டாக சொல்லணும், 7 daysல 4 days தான் என்னால் கம்ப்ளீட்டாக பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த 7 days கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னால் முடியல. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னுடைய ப்ரெக்னென்சியாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பாடி நைட்டில் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. ஏர்லி மார்னிங் அதனால் எழுந்திரிக்கவே முடியல. பட் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன். அதுலேருந்து ஒரு விஷயம் நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த ஜேர்னி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை. இந்த ஜேர்னியை நான் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன். ஸோ 7 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட் வீக் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் கம்ப்ளீட்டாக முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒரு ஸ்மால் குட் திங் இந்த வீக் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் படிச்சுட்டு இருந்த புக்கில் 3 chapters தான் ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த புக்கு நான் முடிச்சிட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன புக் படிக்கிறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இந்த 7 daysல நான் ஒன்று ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம மார்னிங் ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் வச்சிருந்தோம் அப்படின்னா, அதை மார்னிங் எழுந்து டிசைட் பண்ணக்கூடாது. அது ப்ரீவியஸ் டே நைட்டே டிசைட் பண்ணிடணும். ஸோ நம்மளோட டேங்கிறது வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, ப்ரீவியஸ் டே நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நைட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஸ்மூத்தாக போகும். ஸோ ஒரு விஷயம் இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ், உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால, இல்லை நம்ம ஸ்க்ரைபிங் பண்ணுறதுனால, அஃபர்மேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளோட கோல்ஸ் வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுல சும்மா நினச்சிட்டே இருக்கக்கூடாது, அதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்கணுங்கிற மைண்ட் செட் வருதுன்னு நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீக் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன், ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மிராக்கிள் மார்னிங் சேலஞ்ச் வந்து என்னுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த ஸ்க்ரைபிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்டு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அஃபர்மேஷன் பண்ணணும், என்ன மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்க்ரைபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கைட் பண்ணுற விதமாக நான் ஒரு சின்ன பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொன்னால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அண்டு இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் எந்த ரீசனும் சொல்லாமல் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீக் பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஹானஸ்டான ரியலான அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் ஒரு டிசிப்ளின் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 2026 வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, சேம் ஓல்டு வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷனுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப்பையும் ரியல் எஃபர்ட்டையும் ரியல் க்ரோத்தையும் காமிக்குங்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி 31st December இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டீங்க. ஸோ லெட்ஸ் பில்ட் டிசிப்ளின் டுகெதர். Subscribe my channel, do like, share it with your friends, those who have same mentality. Bye. Meet you in the next update.